புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் ஒரு சுவையான சம்பவத்தை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் வில்லுப்பாட்டு பற்றி தெரியும். அது ஒரு மேடையிலே நடக்கின்ற இசை நிகழ்வு. எத்தனையோ இசை நிகழ்ச்சிகள், மேளக்கச்சேரி, புல்லாங்குழல் கச்சேரி, வயலின் கச்சேரி, வீணை இசை, இப்படி எத்தனையோ விதமான இசை கருவிகள் உண்டு. அதுல ஒன்று வில்லு. இந்த வில்லை தட்டி கதை சொல்லுவது என்று ஒரு நிகழ்ச்சி. அதற்கு வில்லுப்பாட்டு என்று பெயர். இந்த வில்லுப்பாட்டுல மிகச்சிறந்த ஒரு புகழ் பெற்றவர் அறிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். சுப்பு ஆறுமுகத்தை இந்த தமிழ்நாட்டில் தெரியாதவர்கள் கிடையாது. இன்றைக்கும் மிகச்சிறப்பாக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வாரிசாக பெரிய அளவில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். சுப்பு ஆறுமுகத்திற்கு மகா பெரியவர் பேர்ல மாளாத பக்தி. இப்படி ஒரு பக்தி. அதே போல அவருடைய வில்லுப்பாட்டை கேட்பதிலே பெரியவருக்கும் ரொம்ப விருப்பம். ஒரு விஷயத்தை உரைநடையாக சொல்லுவதற்கும் பாட்டாக சொல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உரைநடையாக சொல்லும் பொழுது எல்லோருக்கும் போய் சேருமா தெரியாது. பாட்டிலே ராகம் இருக்கிறது அல்லவா, அதனால அது ரொம்ப பேரை கவனிக்க வைக்கும், கவர்ந்து இழுக்கும். இசையோடு சேர்ந்து வரும் பொழுது நாமும் நம்ம மனசுக்குள்ள அதை இழுத்து வைத்துக் கொள்வோம். அதனால இசைக்கு இசையை வைக்கிற காரணத்தினாலதான் அதற்கு இசை என்று பெயர் வந்தது. அதிலும் வில்லிசை இருக்கிறதே, அது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. எல்லோராலும் அதை பண்ணிவிட முடியாது. அதற்கென்று மிகச்சரியாக வார்த்தைகளை போட்டு ஏற்ற இறக்கத்தோடு செய்யணும். ரொம்ப நல்ல ஒரு குரல் வளம், அப்புறம் கதை சொல்லுகின்ற திறம், சுருக்கமாக சொல்லுகின்ற திறம், நீண்டு வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் வில்லுப்பாட்டு அத்தனை சுலபத்தில் வசப்படாது. இது எல்லாவற்றிலையுமே வித்தகர் நம்முடைய சுப்பு ஆறுமுகம் அவர்கள். சுப்பு ஆறுமுகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் பெரியவர் வேடிக்கையாக பாலோட கதை சொல்ல என்று சொல்லுவார். அது என்ன பாலின் கதை என்று கேட்கலாம். ஆனால் இந்த பாலின் கதைக்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கா என்று அந்த கதையை கேட்ட பிறகு நமக்குள்ளே தோன்றும் ஒரு பெரிய வியப்பு. நமக்கு பால் தெரியும், நம் வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்துகிறோம். பசுவிடம் இருந்து அது நமக்கு கிடைக்கிறது, வெள்ளை வெளையர் என்று இருக்கும், உடம்புக்கு நல்லது, இவ்வளவுதான் அதை பத்தி நமக்கு தெரியும். ஆனால் அதற்குள்ளே நம் வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அதை சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ரொம்ப அழகாக தன்னுடைய வில்லுப்பாட்டிலேயே சொல்லுவாராம். அதாவது என்னன்னா, ஒரு பால், இந்த பால் பசுவின் மடியிலே உருவாகிறது. இதை கன்றுக்குட்டி குடித்து ஜீவிக்கிறது. இப்ப நம் தாய் நமக்கு பால் கொடுக்குறா, நமக்கு மட்டுமே தான் பால் கொடுத்தா. மற்றபடி அந்த பாலை அவள் கறந்து விற்றதிலே விற்கவும் முடியாது. ஆனால் பசுமாட்டிடம் நாம் அப்படி நடந்து கொள்வதில்லையே. வைக்கோல்ல ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அதன் முன்னாலே வைத்து ஏமாற்றி அதனுடைய பாலை நாம் கறந்து நமக்கென பயன்படுத்தி கொண்டு விடுகிறோம். அப்படியே அதனுடைய மடியிலே இருந்து பெறப்படுகின்ற அந்த பால் இருக்கிறதே, அந்த பால் பேசுகிறது. அதாவது மிக சௌகரியமாக நான் பசுவின் மடியிலே இருந்தேன், ஆனால் என்னை இந்த மனிதன் ஒரு கன்றுக்குட்டியை காட்டி அதற்கு கொஞ்சம் தருவது போல் தந்துவிட்டு மொத்தமாக கறந்து இவன் தான் எடுத்துக் கொள்ளுகிறான். நான் எவ்வளவு சௌகரியமாக நான் அந்த என்னுடைய பசுவினுடைய மடியில இருந்தேன், பாவி இதை கறந்து எடுத்து விட்டானே. அப்படி பாலை கறந்தவன் சும்மா இருக்கானா? அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கிறான், சூடேற்றுகிறான். சாதாரண சூடு அல்ல, பொங்கி வழிகின்ற அளவிற்கு சூடேற்றுகிறான். என்னை இப்படி பாடாய்படுத்தலாமா? என்னை சூடாக்கி என்னுடைய குணத்தையே கெடுப்பதற்கு பார்க்கிறான். நானும் பாத்திரத்திலே கொதித்து பொங்கி ஒரு வழியாக அடங்குகிறேன். சரி, இத்தோடு விட்டுவிட்டானா என்றால் அதுதான் இல்லை. அதற்கு பிறகு என்னுடைய சுவையை கெடுக்கின்ற விதத்திலே
எனக்குள்ளே ஒரு புளிப்பை சேர்க்கிறான். புளிப்பை சேர்த்து என்னை அவன் தயிராக மாற்றுகிறான். ஒரு தாயின் மடிக்குள்ளே, பசுவின் மடிக்குள்ளே கம்பீரமாக இருந்த நான் என்ன பாடுபடுகிறேன் பாருங்கள். சூடாக்கினான், அதற்கு பிறகு புளிப்பு சேர்த்து என்னுடைய குணத்தை கெடுத்து தயிராக்கினான். சரி, இதோடு விட்டு விடுவான் என்று பார்த்தால் அங்கேயே விடமாட்டேங்கிறான். என்னை போட்டு கடை 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 என்று கடைந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய வெண்ணெயை பிரித்து, என்னையும் வெண்ணெயையும் தனித்தனியாக பிரித்து, இறுதியிலே என்னை மோராக்கி வெண்ணையாக எடுத்துக்கொண்டு செல்பவன் திரும்பவும் அந்த வெண்ணெயை உருக்குகிறேன் என்று அடுப்பிலே போட்டு, ஒரு பாத்திரத்திலே போட்டு உருக்கி நெய்யாக்குகிறான். எனக்கு எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம் என்று அந்த பால் தன்னுடைய கஷ்டத்தை கூறுகிறது. ஒரு வேடிக்கை என்னன்னா, அப்படி பாலாக இருக்கும் பொழுது அதனுடைய விலை 1 லிட்டர் 20 ரூபாய் என்று சொன்னால், அது நெய்யாகிவிட்ட நிலையிலே 1 லிட்டர் 500 ரூபாய். அதனுடைய மதிப்பு இருக்கிறதே, அது பல மடங்கு கூடி போய் விடுகிறது. நாமோ எந்த கஷ்டமும் படுவதற்கு யோசித்தால், மிதிப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் நாம் யோசித்தால் நம்முடைய மதிப்பு உயராது. நாம் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற விதமாகவே இருந்துவிட வேண்டும் என்று எண்ணினால் நமக்கு பெரிய மதிப்பில்லை. அதே சமயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களும் பட்டு அனுபவத்திற்கு ஆளாகும் போது மிகப்பெரிய மதிப்பிற்கு உரியவர்களாக ஆகிறோம். இந்த கருத்தை பாலோடு பொருத்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ரொம்ப அழகாக வில்லுப்பாட்டில் சொல்லுவார். பெரியவரோ, எங்க அந்த பாலோட கதை சொல்லு, நீ சொல்லி கேட்கணும் என்று சொல்லுவார். எத்தனை ஒரு நுட்பமான விஷயத்தை இந்த பால் கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் நம்ம பாலை பார்த்தா நமக்கு அது சொல்லுகின்ற அந்த கதை தெரியும். அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை, பட்டால்தான் பாடு, பாடுபடுபவனுக்கே உச்சம், பாடுபடாதவனுக்கு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பெரிய விஷயம்! இந்த செய்தியை சொன்னது பெரியவர் அல்லவா? தொடர்ந்து சிந்திக்கலாம்.